ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, என்னமான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும், எங்கே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுடன் stalin.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாமை ஏற்படுத்துகிறாங்க. 15/7/2025 அடுத்த 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கான முகாம் நடக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 மாதத்தில் டோட்டலாக 10,000 முகாம்கள் ஏற்படுத்துகிறாங்க. கிராமம் மற்றும் நகரப்புற பகுதிகளில் 46 வகையான சேவைகளை இந்த முகாம் மூலமாக நீங்கள் பெறலாம். ஜாதி, வருமானம், இருப்பிடம், பட்டா மாற்றம், பென்ஷன் போன்ற எல்லா சர்வீஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள், அனைத்து துறைகளையும் பார்வையிட இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த முகாம் மூலமாக எந்தமான ஸ்கீம்லாம் வழங்குறாங்க, எந்தமான ஸ்கீம் ஆஃபர் பண்ணுறாங்க அதிலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதிகள் என்ன, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நிறைய தடவை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஊரில் எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா டோட்டலாக 10,000 முகாம் 3 மாதம் நடத்துகிறாங்க. உங்கள் ஊரில் எங்கே நடக்குதுன்றது நீங்கள் ரெகுலராக வெப்சைட்டில், இந்த வெப்சைட் உங்களுடன் stalin.tn.government.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முகாம் கூடிய விவரம் அறிய கிளிக் செய்யணும்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி 16/7/2025 எல்லா மாவட்டங்களையுமே எங்கெங்கே முகாம் நடக்குதோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் ஊருக்கு நேராக போயிட்டு பதிவிறக்குக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எங்கெங்கே முகாம் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, கேம்ப் லொக்கேஷன் என்ன, அது நகராட்சியா பேரூராட்சியா, முகாம் நடைபெறும் இடம் எந்த இடத்துல எக்ஸாக்டாக நடக்குது அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்லி வந்து பார்த்தா 4 முகாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா 3 மாதம் தொடர்ந்து நடக்க போது உங்கள் ஊரில் என்றைக்கு நடக்குதுன்றத ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இது வந்து கேம்ப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஊரில் நடக்குது அப்படின்னா மறுநாள் வந்து பார்த்தா வேறு ஊரில் நடக்கும். அந்த மாதிரி வேறு ஊரில் 3 மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் கிராமத்திலே நடக்குங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கு இந்த வெப்சைட் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க எங்கெங்கே நடக்குது அப்படின்றத, அல்லதுக்கு முன்னாடி நாட்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு முகாம் என்றைக்கு நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முகாம் நடக்கிற அன்றைக்கி நீங்கள் போயிட்டு எந்த பிளேஸோ அந்த பிளேஸுக்கு நீங்கள் போயிட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நிறையா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு அப்ளிகேஷனை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி இது இருக்குது பாருங்கள், முதல்வரின் முகவரித்துறை விண்ணப்ப படிவம்னு. இது வந்து பார்த்தா பேசிக்காக எல்லாத்துக்குமே இது வந்து நார்மலாக அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு இந்த முகாமுக்குன்னு தனியாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாலும் சரி இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க. இதில் போயிட்டு ஸோ குடும்ப அட்டை என்னங்க, மனுதாரர் உங்கள் பெயர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, ஆனா பெண்ணா ஃபில் பண்ணிட்டு இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிருந்து தங்களது கோரிக்கை நீங்கள் என்னமான ஸ்கீம் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் போயிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட்டு கேட்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடு தேடி கொடுக்குறாங்க. அல்லது நீங்கள் கேம்பில் போனீங்க அப்படின்னா கேம்புக்கு வெளியிலையும் சப்மிட் பண்ணுறாங்க, கேம்புக்குள்ளேயும் இந்த மாதிரி இந்த விண்ணப்ப படிவம் கொடுக்குறாங்க. இது கம்பல்சரி எல்லா ஸ்கீமுமே, பட்டா சிட்டா நீங்கள் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த இது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் முகாம் உள்ள எந்த ஒரு ஸ்கீம் பெறதா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட்டுங்க. வீடு தேடி கொடுக்குறாங்க அல்லது கேம்புக்கு வெளியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப படிவம் இருக்குது பாருங்கள், இதுவும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த கேம்ப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அல்லது கேம்புக்கு வெளியே கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், தேவைப்படணும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே அப்ளிகேஷன் ஃபார்மை தான் உங்களுக்கு முகாமில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப், இந்த ஒரு அப்ளிகேஷனும் அதேமாரி இந்த 2 அப்ளிகேஷனும் கம்பல்சரி நீங்கள் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை, யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க ஆதார் அட்டை, உங்கள் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கொண்டு போங்க, மின் கட்டண ரசீது அதாவது இபி பில் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், வங்கி பாஸ் புத்தகம், இந்த 4 டாக்குமெண்ட்டை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் இணைக்கணுங்க. ஸோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ஆதார் நம்பர், இதில் போயிட்டு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் குடும்பத்தில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு நம்பராக ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பெயர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் பெயர் கொடுத்துக்கோங்க ஆதாரில் இருக்க மாரி. ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக தமிழில் ஃபில் பண்ணுங்க அல்லது ஃபுல்லாக ஆங்கிலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணாதீங்க. குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிஹெச்ஹெச்னா என்பிஹெச்ஆ அந்த மாதிரி முன்னாடி என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ பிஹெச்ஹெச் அப்படின்னு போட்டு 333 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், அந்த ஃபுல் நம்பரை இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. என்பிஹெச்னா என்பிஹெச்னு போட்டு அந்த ரேஷன் கார்டு ஃபுல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திருமண நிலை, உங்களுக்கு வந்து திருமணம் ஆனவர் அப்படின்னா இதில் டிக் பண்ணிக்கோங்க, திருமணம் ஆகாதவர் அப்படின்னா இதில் டிக் பண்ணுற மாரி இருக்கும், விவாகரத்தானவங்க இதில் டிக் பண்ணுங்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவை, அந்த மாதிரி என்ன நீங்கள் கேட்டகரியோ அதில் நேரம் டிக் பண்ணால் போதும். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கம்பல்சரி, ஏன்னா இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்ரூவ்டா ரிஜெக்டா என்ன காரணம் அது எல்லாமே மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்புவாங்க, ஸோ மொபைல் நம்பரை தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா தற்போது சொந்த அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருக்குது அப்படின்னா சொந்த வீடு டிக் பண்ணிக்கோங்க, வாடகை வீடுனா வாடகை வீடு டிக் பண்ணுங்கள். மாவட்டம், எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் இதில் போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தற்போதைய மின் இணைப்பு எண், அதாவது உங்கள் இபி பில் இருக்குது பாருங்கள், அந்த இபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அதோட இபி நம்பரை அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. வங்கியின் பெயர், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் பேங்க்கா, சென்ட்ரல் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, பேங்க் ஆஃப் பரோடாவா, எந்த பேங்க்கோ அந்த பேங்க் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், ஷார்ட்டாக கொடுக்காதீங்க. வங்கி கிளையின் பெயர், நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச் நேம், ஆல்மோஸ்ட் வந்து ஊர் பேரை தான் பிரான்ச் இருக்கும், அந்த ஊர் பேரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வங்கி கணக்கு எண், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, பேங்க் புக்கை பார்த்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள், பார்த்து மிஸ்டேக் இல்லாத. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, குடும்ப உறுப்பினர் பெயர், உங்கள் ரேஷன் கார்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரை மட்டும் சேருங்க, வேறு யார் பேரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 18 வயசுக்கு மேலே யார் யார் இருக்காங்க, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க பேர் இதில் சேர்க்க வேண்டாம். 18 வயசுக்கு மேலே எத்தனை பேர் உங்கள் குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் எத்தனை பேர் 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க பேரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்பா அவங்க ரேஷன் கார்டில் இருக்காங்கன்னா உங்கள் அப்பா பெயர் என்ன, அவருக்கு என்ன வயசாவது, அவர் என்ன தொழில் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒர்க் பண்ணல அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவர் மாத வருமானம் எவ்வளோ இன்கம் வாங்குறாரு, இன்கம் வாங்கலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐஃபோன் போட்டுருங்க. வருமான வரி செலுத்துகிறாங்களா இல்லையா, ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி அம்மா வந்து உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கானா அம்மா பேர், வயசு, என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, மாத வருமானம் என்ன, வருமான வரி செலுத்துகிறாங்களா இல்லையா. அதேமாரி ஹஸ்பண்ட் நேம், ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் கார்டில் இருக்கார் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் போட்டு அவர் வயசு என்ன, என்ன ஒர்க் பண்ணுறாரு, மாத வருமானம் என்ன, ஸோ வருமான வரி செலுத்துகிறாங்களா இல்லையா. அதுக்கப்புறம் பசங்க 18 வயசுக்கு மேலே பசங்க இருக்காங்கன்னா அந்த பசங்க பேர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரேஷன் கார்டில் 18 வயசுக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரை மட்டும் குறிப்பிட்டா போதுமானது, வேறு யார் பேரை நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டாம். அதேமாரி உங்கள் பேரை நீங்கள் இதில் குறிப்பிட வேண்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரை இதில் வந்து குறிப்பிட தேவையில்ல. ஓகே, அடுத்த கட்டமாக சொத்து விவரம் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அப்படி சொந்த வீடு இருந்து அரசு திட்டத்தின் மூலமாக நிதி உதவி பெறப்பட்டதா, அதாவது அந்த வீடு வந்து அரசு திட்டத்தின் மூலமாக வாங்கியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருந்தால் ஆம் கொடுத்துட்டு அரசு திட்டத்தின் மூலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்னு சைட் பண்ணிக்கோங்க, அரசு திட்டத்தின் இல்லை அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நில உடைமை விவரங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சொந்த நிலம் இருக்குது, அதாவது இது அப்ளிகேன் மட்டும் இல்லை உங்கள் குடும்ப ரேஷன் அட்டையில் எல்லா நபருமே சேர்த்து அவங்களுக்கு ஸோ சொந்த நிலம் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, ஆம் இல்லைனா இல்லை அப்படின்னு சைட் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை சொந்த நிலம் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்து ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கைட்லைன்ஸ், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கா இல்லை 10 ஏக்கருக்கு புஞ்ச நிலம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லை எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்றவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். 5 ஏக்கருக்கு மேல் நஞ்சு நிலம் உள்ளதா அல்லது 10 ஏக்கருக்கு மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது, அதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாகன விவரம் பற்றி கேட்டிருக்காங்க. குடும்ப உறுப்பினரை வந்து பார்த்தா நீங்கள் கார், ஜிபி, டிராக்டர் போன்ற கனரக வாகனம் இருக்கா, 4 சக்கர வாகனம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம்.
அதேமாரி உறுதிமொழி பற்றிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதேமாரி வந்து ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இயர்லி 50 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேல் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம்ல உங்கள் சைன் பண்ணிவிட்டு அந்த 4 டாக்குமெண்ட், உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இபி பில், இந்த 4 டாக்குமெண்ட்ஸை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி கேம்பில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. இந்த ஃபார்மும் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை கொடுத்தா தான் இந்த கேம்பில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இருக்குது பாருங்கள், ஒப்புகை சீட்டு. இதை அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தா கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்னும் வரல, பட் அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணி. இந்த ஒப்புகை சீட்டை மறக்காமல் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கும். திரும்ப சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் எங்கே முகாம் நடக்குது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க. கூட அந்த 4 டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போனால் போதுமானது. ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போயிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு துறை இருக்கும் அந்த முகாமில். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்கே கொடுக்குறாங்க, அதிகமாக எங்கே கூட்டம் இருக்கும் அங்கே தான் இந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்பயே அப்ளை பண்ணிடுவாங்க. அல்லது லேட்டராக கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வரும்போது அங்கேயே அப்ளை பண்ண முடியாது. ஸோ லேட்டராக கூட அப்ளை பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு இந்த அக்னாலிமெண்ட் ஸ்லிப்பை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முகாம் மட்டும் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. சாட்டர்டே சண்டே முகாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் டெய்லி ரெகுலராக உங்கள் ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபிர்கால் நடக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஃபிர்காவில் போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணலுக்கு இதான் வந்து கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த முகாம்லேயே அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.